1970 ஷேக்ஸ்பியரோட என்டையர் காப்பி வந்து ராபன் ஐலாண்ட், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ராபன் ஐலாண்ட் வந்து ஸ்மகிள் பண்றாங்க. இந்த ராபன் ஐலாண்ட்ல நிறைய கருப்பின மக்கள், அவங்களோட உரிமைக்காக போராடின மக்கள் எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸா வந்து வச்சிருக்காங்க. இந்த ஷேக்ஸ்பியரோட புக் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு பிரிசனரும் அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த புக்கை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச பேசேஜ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிட்டு பாஸ் பண்றாங்க. இது வந்து ராபன் ஐலாண்ட் பைபிள் அப்படின்னே வந்து அவங்க எல்லாமே ஒரு கோட்வேர்டு வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த புக் வந்து நெல்சன் மண்டேலா கிட்ட போகுது. நெல்சன் மண்டேலா அவரும் வந்து அங்கே பொலிட்டிக்கல் பிரிசனராக இருக்காரு. அவருக்கு வந்து பிடிச்ச லைன் வந்து அவர் அண்டர்லைன் பண்றாரு. லைன் என்ன தெரியுங்களா? ஜூலியஸ் சீசர் டிராமால வர தி கவர்ட்ஸ் டை டெய்லி பிஃபோர் தேர் டெத்ஸ், தி வேலியன்ட் டேஸ்ட் ஆஃப் டெத் பட் ஒன்ஸ். அதாவது ஒரு கோழை தினம் தினம் அவனோட பயத்தாலையும் அவனோட சுயமரியாதையை வந்து அவன் இழந்துக்கிட்டே இருப்பான், செத்துக்கிட்டே இருப்பான். ஆனா ஒரு வீரன் அவன் வந்து என்னைக்கு அவனோட சாவை சந்திக்கிறானோ அன்னைக்குதான் அவனுக்கு சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சீசர் அவரோட மனைவி கிட்ட இந்த டைலாக்கை சொல்றாரு. அதுதான் வந்து நெல்சன் மண்டேலாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக்.